எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அதாவது தமிழ்நாட்டுல ஒரு சூப்பரான ஒரு மாற்றம் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 50, 60 வருஷமா இந்த 2 திராவிட கட்சிகள் தவிர வேற யாருனாலயுமே உள்ள வர முடியல. ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க மக்கள ஒரு அடிமுட்டாளா ஆக்கி வச்சு, இத்தன வருஷம் எப்படியோ ஆண்டுட்டானுங்க. அது போக இலவசங்களா இன்னும் குடுத்து நம்ம மேல வந்துரலாம் அப்படின்னு ஒரு நெனைப்புல, இவங்க எக்ஸ்ட்ரா என்னென்ன அள்ளிலாம் போட முடியுமோ, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா மக்கள் இவனுங்கள எப்படியாவது விரட்டி அடிக்கணும். நம்மளுக்கான தலைவன தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல களத்துல இறங்கி அவங்களுக்கு புடிச்ச ஒரு தலைவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இந்திய வரலாற்றிலே ஒரே ஒருத்தர் தான் தேர்தலையே 6 எல்லா பாலையும் 6 வரவன் போறவன்லாம் அடிச்சு தூக்குன ஒரே கட்சி அப்படின்னா நம்ம விஜய் சாரோட டிவிகே தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் புரட்சியோட சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஆட்சியை அடுத்தது அமைக்க போறாங்க. கிட்டத்தட்ட 118 இடங்கள் அதுக்கு பெரும்பான்மையா வேணும். ஆனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 110 இடம் நம்ம விஜய் சார் அடிச்சிட்டாரு. மக்களோட சேர்ந்து ஒரு பெரிய கொண்டாட்டத்துல இருக்கிற இந்த வெற்றியை பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பக்கூடிய எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனா சில பேர் என்னன்னா, ஐயோ அடுத்தது இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம நிலைமையில என்ன ஆகும், நம்ம செஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு பாலியல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதெல்லாம் இருக்கு, என்னென்ன பண்ண போறானே அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு பீதியில அவங்களா இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாரு. அதாவது என்னன்னா, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தீய சக்திக்கும் தூய சக்திக்கு தான் போர், மற்றபடி யாருக்குமே போர் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. அது உண்மையாக்கப்பட்டு விட்டது. இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சு ஹரியானாவில் அசைக்க முடியாத ஒரு 2 கட்சி இருந்திருக்கு. அந்த 2 கட்சியும் வாஷ் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தேர்தலே ஒரு சூப்பரான ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டு வந்திருக்காரு நம்ம டிவிகே விஜய் சார். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சல்யூட். அதாவது மாற்றத்தை விரும்பக்கூடிய தமிழக மக்கள் தனக்கான ஒரு தலைவன் தேர்ந்தெடுத்து இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே 1,46 லட்சம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு வரலாறு காணாத வெற்றியை இந்த தமிழக மக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையை விஜய் சார் எந்த அளவுக்கு எடுத்து இந்த 5 வருஷம் மக்களுக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தான் நம்மளுக்கு தெரிய போகுது. எதிர்கட்சியா ஸ்டாலின் வரலாம், அப்படி இல்லைன்னா நம்ம எடப்பாடியார் அவர் தமிழன் அவர் வரலாம். இந்த 2 பேர்த்துல எதிர்கட்சியா எப்படி இருந்தாலும் வருவாங்க. ஏன்டா கட்சி ஆரம்பிச்சு தேவையில்லாம இவங்க கூட போய் கூட்டணி வச்சோம் அப்படிங்கிறது பெரிய குழப்ப நிலையம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஎம்கே ஏடிஎம்கே செஞ்ச குற்றச்சாட்டுகள்லாம் எந்த அளவுக்கு வெளியே முக்கியமா தமிழக மக்களுக்கு இந்த டிஎம்கே என்னென்ன படாத பாடுபடும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்போட ஒரு உச்சக்கட்டத்தில் நாங்கள் இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு செஞ்சுருக்கானுங்க. இந்த 50, 60 வருஷமாக எல்லாத்துக்கும் போராடி சண்டை போட்டு அடி வாங்கி செத்து எத்தனையோ லாக்அப் டெத் பார்த்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா பாலியல் வழக்கு குற்றச்சாட்டு, நம்ம நிலங்கள் வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு நம்ம உரிமையும் ஒரு பொருட்டாக கூட பெருசாக அவங்க மதிக்கிறது இல்லை. தமிழனோட வரலாற்றை அழித்து ஒரு திராவிட கொள்கையை மேலோங்கி கொண்டு வரணுங்கிறது டிஎம்கேயோட ஒரு தலை சாய்ந்த ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ முழியாச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷ காலத்தில் ஒரு 15 வருஷமாக போராடி ஒரு பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் சீமான் பார்த்திங்கன்னா இந்த டைம் பெரிய அளவில் தோல்வின்னு சொல்கிறத விட மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம்கே டிஎம்கே திராவிட கட்சிகளை ஒழிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் இந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் பொறுத்தளவுக்கு விஜய் தான், டிவிக்கேனா விஜய் தான். அது தாண்டி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் யாருமே அந்தளவுக்கு முகம் தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாருக்காக ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம விஜய் சாருக்காகவும் இந்த விசில் சின்னத்துக்காகவும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் முடிவு பண்ணுறது தான் ஆட்சியிலே வரப்போகுது. இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமோ இவங்க காசு கொடுத்தோ இல்லை வேறு ஏதாவது இலவச திட்டம் கொடுத்தோ நம்ம ஒரு 40, 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் ஏமாற்றி எப்படியே ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சியுமே இருக்காது. அதை அப்படியே வாஷ் அவுட் ஆகிடும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும். டிவிகே தலைவர் விஜய் சார் சிஎம் ஆனதுக்கப்புறம்
மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லது செய்ய போகிறாரு அப்படிங்கிறது இன்னும் அடுத்தடுத்து தான் போக போக தெரியும். என்னென்ன காமெடிலாம் நடக்க போகுது, எவன்லாம் வந்து இவனுக்கு உள்ள வேண்டாம்ப்பா, இவனுக்கு போதும் தலையெழுத்து போதும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் டிவிகேக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா மொத்தமாக வந்து ஜாயின் பண்ணாலும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டாலின் தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுனீங்களே, இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த உருட்டும் வேகாது, ஒரு பருப்பும் வேகாது. அதனால் மக்களை, இந்த தேர்தல் ஒரு மகத்தான தேர்தல், சூப்பரான ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் வந்து நம்ம தமிழக மக்கள் வந்து இருக்காங்க. இன்னும் நம்மளுக்கான உரிமை, நம்மளுக்கான ஒரு புதிய வழிகாட்டுதல் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் மாறப்போகுது. இந்திய வரலாற்றிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்துக்குண்டான ஒரு பெரிய வெற்றியை வந்து இந்த மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம டிவிகே விஜய் சார் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போகிறாரு அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ டைம் படி வந்து பார்த்திங்கன்னா மணி 5:30 ஆச்சு. இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கம்மியாக தான் வரும். எந்த அளவுக்கு ஓட்டிங் போல் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு உண்டான ரிசல்ட் ஆக போகுது. எத்தனை பேர் வந்து நம்ம பஸ்ஸு கிடைக்காம, அதுவும் இல்லாமல் நம்மளோட ஓட்டு வந்து இன்னொருத்தன் போட்டுட்டான், என்னால் வந்து ஓட்டு போட முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆதங்கத்தில் இருந்தீங்க. அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடு வெற்றி மகிழ்ச்சி தான் வந்து கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து ஓட்டு போட முடியாதவங்க யாராக இருந்தாலும் இனி வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேணாம். நம்மளுக்கான மாற்றம் வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஓட்டு போடலைங்கிறது ஒரு மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலையாக இருந்தாலும் இனிமேல் அந்த கவலை வந்து நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன்.